ஹலோ. நடிகர் விஜயின் அரசியல் என்ட்ரி. இப்போ தமிழக அரசியல்லையே மிகப்பெரிய ஹாட் டாபிக் இதுதாங்க. தவிக தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் அவருடைய முதல் கையெழுத்து எந்த திட்டத்துக்காக இருக்கும்? இன்னைக்கு நாம அலச போற முக்கிய விஷயமே இதுதான். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, யோசிச்சு பாருங்க. முதலமைச்சராக விஜயின் முதல் கையெழுத்து எதுல விழும்? டீ கடையில இருந்து சோஷியல் மீடியா வரைக்கும் இப்ப எல்லாருடைய மனசுனே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். இந்த கேள்விக்கான விடையை தேடுறது மூலமா அவங்களுடைய முழுமையான அரசியல் வியூகத்தை நாம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். பகுதி 1. 100க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் மற்றும் திட்டங்களின் பின்னணி. இதுதாங்க நமக்கான பிராட் கண்டெக்ஸ்ட். அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளோட பிரம்மாண்டத்தை கவனிச்சிங்களா? ஆமாங்க, 100க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை ரொம்பவே அதிரடியா மக்கள் மன்றத்துல முன் வச்சிருக்காங்க. இவ்ளோ பெரிய பட்டியல்ல இருந்து அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் முதல் கையெழுத்து எதுவா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு சுவாரஸ்யமான பசில் மாதிரி தான். பகுதி 2. பெண்கள் முன்னேற்றம் மீதான முக்கிய கவனம். இந்த இடத்துல தான் நாம கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். அவங்களுடைய நலத்திட்டங்கள்ல பெரும் பகுதி பெண்களை மையப்படுத்தியே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, அரசு பேருந்துகள்ல பெண்களுக்கு இலவச பயணம், பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், அப்புறம் பள்ளி மாணவர்களின் அம்மாக்களுக்கு தலா 15,000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை. இந்த திட்டங்கள் எல்லாமே நேரடியாக குடும்பங்களை சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான நோக்கத்தோட வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமில்ல, மகளிர் சுய உதவி குழுக்களின் பொருளாதார மேம்பாட்டுக்காக 5 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லாத கடன் வழங்கப்படும்னு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியும் அளிக்கப்பட்டிருக்கு. இது பெண்களின் சுயதொழில் முயற்சிகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும்னு பரவலா பேசப்படுது. பகுதி 3. உயர்கல்வி திட்டங்கள் மற்றும் கல்விக்கு நிதியுதவி. வாங்க இத பத்தி பாப்போம். கல்வியை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்வைக்கிற ரொம்ப முக்கியமான முழக்கம் இதுதான். நிதி பற்றாக்குறையால எந்த ஒரு மாணவ மாணவியரும் உயர்கல்வி பெறாமல் போகக்கூடாது. மாணவர்களோட கல்வி பயணத்தில் இருக்கிற பொருளாதார தடைகளை முற்றிலுமா உடைத்தெறியணும் அப்படிங்கறதான் இதோட பிரதான நோக்கமா முன்வைக்கப்படுது. அவங்க திட்டமிட்டிருக்கிற அந்த தொடர்ச்சியான கல்வி பயணத்தை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் இளங்கலை அல்லது முதுகலை படிப்புகள், அதைத் தொடர்ந்து PhD வரைக்கும் மாணவர்கள் எந்த ஒரு நிதிச்சுமையும் இல்லாம முன்னேறுவதற்கான ஒரு உறுதியான பாதையை இந்த திட்டம் காட்டுது. இந்த முழுமையான கல்வி பயணத்தை எப்படி சாத்தியமாக்க போறாங்க? அதுக்கு அவங்க அறிவிச்சிருக்கிற தொகைதான் 20 லட்சம் ரூபாய். ஆமாங்க, PhD வர படிக்க 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்தவித பிணையமும் இல்லாம, அதாவது கொலாட்ரல் ஃப்ரீ கல்விக்கடன் வழங்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது மாணவர்களோட எதிர்காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லலாம். பகுதி 4. பலத்த எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ள முதல் 3 திட்டங்கள். இதுதாங்க இந்த மொத்த அலசலோட கிளைமேக்ஸ். 100க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் இருந்தாலும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிற அந்த டாப் 3 திட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே முக்கியம். முதலமைச்சராக விஜயின் முதல் கையெழுத்து இந்த 3 பெண்கள் சார்ந்த திட்டங்கள்ல ஏதோ ஒண்ணுக்காகத்தான் இருக்கும்னு நம்பத்தகுந்த அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. அப்படி என்னென்ன திட்டங்கள் அது? அந்த 3 முதன்மையான திட்டங்களை ஒன்னொன்னா பார்ப்போம். முதலாவது, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2,500 ரூபாய் நிதி உதவி. இரண்டாவது, குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 6 விலையில்லா சிலிண்டர்கள். மூன்றாவது, மணப்பெண்களுக்கு திருமணத்தின் போது 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டுப்புடவை. சோ இந்த 3 முக்கியமான வாக்குறுதிகள்ல ஏதாவது ஒரு திட்டத்துல தான் அந்த முதல் கையெழுத்து விழும் அப்படின்னு பரவலா எதிர்பார்க்கப்படுது. இந்த சுவாரஸ்யமான அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இப்போ நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த துல்லியமான நலத்திட்ட வியூகங்கள் தமிழகத்தின் தேர்தல் களத்தை எந்த அளவுக்கு மாற்றியமைக்கப் போகுது? குறிப்பா இந்த கவர்ச்சிகரமான 3 திட்டங்கள் வாக்காளர்கள் மத்தியில எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? நீ என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான தகவலோட சந்திப்போம்.